السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அல்லாஹ்வின் அருளால் கனடாவின் ஆண்டு மாநாடு கடந்த வாரம் நடந்தது. அல்லாஹ்வின் அருளை வெளிப்படுத்தியவாறு நிறைவு பெற்றது. இதற்காக நாம் எவ்வளவுதான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினாலும் அது குறைவுதான். அல்லாஹ்வின் அருள்தான் நமக்கு இந்த வாய்ப்பை நல்கியிருக்கிறது. நாம் குறைந்த அளவு வசதிகளை வைத்திருந்த போதிலும் உலகின் எல்லா இடங்களிலும் மாநாடு நடத்துகிறோம். முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் சிறப்பான அருளால் பொதுவாக ஏற்பாடுகளும் மிக சிறப்பாக இருக்கின்றன. நம்மிடம் ஒவ்வொரு துறையிலும் பணி செய்து மிக சிறந்த தரத்தை நிறுவத்தக்க திறன் பெற்றவர்கள் இல்லை. தன்னார்வர்கள் இருக்கிறார்கள், வாலண்டியர்ஸ் இருக்கிறார்கள், ஹுத்தாம்களிலும் இருக்கிறார்கள், அத்ஃபால்களிலும் இருக்கிறார்கள், அன்சார் மற்றும் லஜ்னா நாசராத்துகளிலும் இருக்கிறார்கள். அவர்களிலிருந்து அதிகாரிகளும் நியமிக்கப்படுகிறார்கள், அவர்களின் கீழ் பணி செய்பவர்களும் நியமிக்கப்படுகிறார்கள். உலகியல் கல்வி அடிப்படையில் குறைவாக படித்தவர்கள் கூட சில வேளை ஆபீசர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். டாக்டர்களும் என்ஜினியர்களும் PhDகளும் அவர்களுக்கு கட்டுப்படுகிறார்கள். எனது படிப்பு அதிகம், எனது பதவி உயர்ந்தது என்று எந்த பாகுபாடும் பார்ப்பதில்லை. இந்த கட்டுப்படுத்தலின் தரத்தை நாம் அஹ்மதியா ஜமாத்தில் காண முடிகிறது. பிறகு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு தருகிறார்கள். ஒத்துழைப்பு மட்டுமின்றி முழுமையாக கட்டுப்படவும் செய்கிறார்கள். கட்டுப்பட்டவாறு தமது கடமையை நிறைவேற்றுகிறார்கள். இந்த 3 நாட்களில் குறிப்பாக டியூட்டி தருகிற ஒவ்வொருவரின் மூளையிலும் உலகியல் சிந்தனையே முற்றிலும் மறைந்து விட்டது போன்று தென்படுகிறது. மாநாடு மற்றும் தன்னலமற்ற பணி செய்தல் பெரும்பாலாரின் சிந்தனையாக இருக்கிறது, அல்லது பொதுவாக எல்லா ஊழியர்களின் சிந்தனையும் அதுவாக இருக்கிறது. அவர்கள் தொண்டிற்காக தம்மை அர்ப்பணித்து விடுகின்றார்கள். இவையெல்லாம் உலகம் சார்ந்த வேலை அல்ல. இவை செயல்களில் தன்னலமின்மையையும் பணிவையும் வழங்குகின்றன. இது முழுவதும் அல்லாஹ்வின் அருளேயாகும். அல்லாஹ்வின் அருள் இல்லை என்றால் எந்த உணர்வுடன் இந்த எல்லா சிறுவர்கள், இளைஞர்கள், பெண்கள், ஆண்கள் பணி செய்கிறார்களோ இது ஒருபோதும் உருவாகி இருக்க முடியாது. இதனை அல்லாஹ்தான்
எல்லா தொண்டர்களின் உள்ளத்திலும் நீங்கள் ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாமுடைய விருந்தாளிகளுக்கு தொண்டு செய்வதற்காக எல்லா சிந்தனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் அப்பாற்பட்டு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும், பணி செய்ய வேண்டும் என்று எண்ணத்தை போட்டிருக்கின்றான். அல்லாஹுடைய திருப்தியை மட்டுமே கவனத்தில் கொண்டவாறு ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாமுடைய விருந்தாளிகளுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை போட்டிருக்கின்றான். இதற்காக நாம் முதலில் அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவன் ஜமாத்திற்கு தொண்டு செய்யக்கூடிய அத்தகைய தொண்டர்களை வழங்கியிருக்கிறான். அவர்கள் நிறைய படித்தவர்களாக இருந்த போதிலும் தன்னலமின்றி கழிப்பிடத்தை சுத்தம் செய்ய சொன்னாலும் செய்கிறார்கள், உணவு சமைக்க சொன்னாலும் செய்கிறார்கள், உணவு பரிமாற சொன்னாலும் பரிமாறுகிறார்கள், செக்யூரிட்டி டியூட்டி செய்கிறார்கள், பார்க்கிங்கில் டியூட்டி செய்கிறார்கள். இவ்வாறு பல்வேறு துறைகளில் பணியாற்றுகிறார்கள். நான் கூறியது போன்று தன்னலமின்றி பணி செய்கிறார்கள். சிறுவர்கள் ஆர்வத்துடன் தமது டியூட்டிகளை தருகிறார்கள். சிறுவர்கள் ஒரு ஆர்வத்துடன் மாநாட்டு திடலில் மௌனமாக தண்ணீர் போட்டுகிறார்கள். அந்நிலையில் அந்நிய விருந்தாளிகள் வியக்காமல் இருக்க முடியவில்லை. வியந்து போய் கேட்கிறார்கள், இந்த சிறுவர்களிடம் எப்படி நீங்கள் தொண்டு செய்யும் ஆர்வத்தை உருவாக்கினீர்கள் என்று. உலகின் மார்க்க பாடசாலைகளுக்கு செல்லும் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு ஜிஹாதின் பெயரால் தவறான பணிகள் மற்றும் அநீதிகளுக்கான பயிற்சி அளிக்கிறார்கள். அநியாயமான முறையில் மனித உயிரை அழிக்க முயற்சி செய்யப்படுகிறது, வாழ்வை அழிக்க முயற்சி செய்யப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அஹ்மதியா ஜமாத்தின் சிறுவர்களும் இளைஞர்களும் வாழ்வை வழங்கும் பணியை செய்கிறார்கள். ஆன்மீக நீரை புகட்டவும் ஆன்மீக உணவை அளிக்கவும் செய்கின்ற சபைகளில் கூடவே சிறுவர்களும் இளைஞர்களும் இளம்பெண்களும் பௌதீக தண்ணீரை வழங்கும் கடமையையும் நிறைவேற்றுகிறார்கள். வாழ்வை எடுக்கும் ஜிஹாத் அல்ல, மாறாக வாழ்வை தரும் ஜிஹாதில் பங்கெடுக்கிறார்கள். இதனை சிலர் வெளிப்படுத்தவும் செய்கிறார்கள். சிறு குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் தண்ணீர் போட்டுவதை பார்க்கும் பொழுது தம்மை அறியாமல் அவர்களுக்கு அன்பு ஏற்படுகிறது. நாம் இதற்காக அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி செலுத்துகிற விடத்து கலந்து கொள்கிற எல்லாரும், மாநாட்டில் அமர்ந்து கேட்பவர்களும் இந்த தொண்டர்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். இவர்களுள் பலர் மாநாட்டு ஏற்பாட்டிற்காக மாநாட்டிற்கு முன்பிருந்தே பணி செய்கிறார்கள். பிறகும் கூட சுருட்டும் பணிக்காக நேரம் தருகிறார்கள். சொந்த வேலைக்கு பாதிப்பு ஏற்படுவதையும் இவர்கள் பொருட்படுத்துவதில்லை, பொருள் நஷ்டத்தையும் பொருட்படுத்துவதில்லை. மாநாட்டிற்காக அவர்களுக்கு விடுப்பு கிடைக்காத நிலையில் வேலையை விட்டுவிட்டனர் என்று சிலர் என்னிடம் கூறினர். அவர்கள் தமது தூக்கத்தையும் ஓய்வையும் கூட பொருட்படுத்துவதில்லை. ஒரே ஒரு கவலை மட்டுமே இருந்தது, நாம் தொண்டு செய்ய வேண்டும், மாநாட்டின் ஏற்பாடுகளை எந்த அளவுக்கு முடியுமோ சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற கவலை மட்டுமே இருந்தது. ஆகவே நான் மாநாட்டில் கலந்து கொள்பவர்களிடம் கூறும் அதே வேளையில் நானுமே முதலில் இந்த பணி செய்த சிறுவர்கள், இளைஞர்கள், ஆண்கள், பெண்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் தன்னார்வத்துடன் மனமுவந்து தம்மை அர்ப்பணித்திருக்கிறார்கள். சேவை மனப்பான்மையுடன் சின்னஞ்சிறு பணியையும் மகிழ்ச்சியுடனும் பொறுப்புணர்வுடனும் செய்தார்கள். இந்த பணி உண்மையில் ஒரு மௌனமான தப்லீகாக இருந்தது. வெளிப்படையாக பார்க்கும் பொழுது ஊழியர்கள் பணி செய்ய வருகிறார்கள், ஆனால் வெளியிலிருந்து வருபவர்களுக்கு அது தப்லீகிற்கு காரணமாக அமைகிறது, பலருக்கு நேர்வழிக்கு காரணமாகவும் அமைந்து விடுகிறது. இந்த வகையில் அமெரிக்காவிலிருந்து வந்திருந்த ஜமாத் அல்லாத நண்பர் பெங்காலி, இவர் பெங்காலிகளின் ஒரு குழுவுடன் வந்திருந்தார். அவரது பெயர் ஷஹீதுர் ரஹ்மான். கூறுகிறார்,
வாழ்நாள் முழுக்க முல்லாக்களுடன் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார் இவர். அவர்கள் எடுத்து வைத்த இஸ்லாமானது அவரை சுன்னிகளின் பள்ளிவாயில்களில் இருந்து தூர விலக்கிவிட்டது. தீவிரவாதத்தின் மீது இவருக்கு கடும் வெறுப்பு இருந்தது. அவரது மனைவி ஒரு நல்ல பெண்ணாக இருந்தார். நீங்கள் அஹ்மதியா ஜமாத்தின் மாநாட்டுக்கு செல்லுங்கள் என்று அவரது மனைவி அவரை வலியுறுத்தினார். இந்த வகையில் இந்த பெங்காலி அமெரிக்காவிலிருந்து தமது நண்பர்கள் சுமார் 91 பெங்காலிகளுடன் இந்த மாநாட்டிற்கு வந்திருந்தார். அவர் அஹ்மதியா ஜமாத் மக்களின் தர்பியத், அன்பு, கண்ணியம் ஆகியவற்றை பார்த்தார். கூறுகிறார், இந்த மாநாட்டை பார்த்த பிறகு நான் மீண்டும் இஸ்லாத்தின் பக்கம் திரும்பி வந்திருக்கிறேன். இவர் மாநாட்டின் இறுதி நாளில் மக்களை விட்டு தனித்து ஒரு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார். கூட்டத்தின் நெரிசல் காரணத்தினால் சாப்பிட செல்ல விரும்பவில்லை. இந்நிலையில் ஒரு ஹாதிம் அவரிடம் வந்தார். உணவு, தண்ணீர் தந்தார். பிறகு உணவு உண்டதும் அவரது சாப்பாடு டப்பாவை வாங்கி போடுவதற்காகவும் எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தார். இந்த செயல் அவருக்கு எத்தனை தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றால், அவர் என்னை சந்தித்த போது கூறினார், மாநாடு அவரிடம் மிகவும் ஆழிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. இன்ஷா அல்லாஹ் அவர் விரைவில் ஜமாத்தில் இணைவார். இவ்வாறு மாநாட்டில் தப்லீகும் கூட நடக்கிறது. பிறகு ஒரு ஹாதிமுடைய உயர் நல்லொழுக்கம், எளிய பணிவிடை அவரது சிந்தனையை மாற்றக்கூடியதாக ஆகிவிட்டது. அந்த ஹாதிமுக்கு ஒருவேளை இவர் அஹ்மதி அல்லாதவரா என்று கூட தெரிந்திருக்காது. அவரோ ஓர் உணர்வுடன் தொண்டு செய்திருந்தார். ஆனால் இந்த தொண்டு அந்த அந்நியரிடம் ஆன்மீக மாற்றம் ஏற்பட காரணமாக ஆகிவிட்டது. அதே போன்று சில அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், அப்பகுதியில் வசிப்பவர்கள். அவர்கள் பொதுவாகவே ஜமாத்தின் தொண்டுகளை அறிந்திருப்பவர்கள், அவற்றை ஒப்புக்கொள்ளவும் செய்பவர்கள். அவர்களிடம் மாநாட்டின் ஏற்பாடுகள் ஒவ்வொரு முறையும் புதிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இத்துணை பெரிய எண்ணிக்கையில் உள்ள மக்கள் மிக அமைதியான முறையில் அமர்ந்திருக்கிறார்கள். தொண்டர்களும் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார்கள். டேவ் ஷோல்ட் என்ற வான் பகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறுகிறார், எப்போதும் போல் இன்றும் நான் மிகவும் தாக்கத்திற்கு உள்ளானேன். மாநாட்டில் எத்துணை தன்னார்வர்கள் இருந்தார்களோ அவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த மாநாட்டை மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் நடத்தி செல்கிறார்கள். கூறுகிறார், எனது மதிப்பீட்டின்படி இங்கு இன்று 25,000 பேர் கூடியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் இந்த மாநாட்டை ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் நடத்துவது தன்னார்வர்களின் அளவு கடந்த உழைப்பின் விளைவாகும். தன்னார்வர்களும் ஊழியர்களும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றனர். இந்த அடிப்படையில் நாம் எல்லா தொண்டர்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். அவர்கள் விருந்தாளிகளுக்கு தன்னலமற்ற சேவை செய்கிற அதே வேளையில் மௌனமாக ஒரு முபல்லிக் ஆகி அஹ்மதியத்தின் தூதை கொண்டு சேர்க்கவும் செய்கிறார்கள். நான் ஏற்கனவே கூறியது போன்று மாநாட்டில் கலந்து கொள்கிற எல்லாரும் இவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த எல்லா தொண்டர்களின் தொண்டுணர்வையும் எப்போதும் அதிகரிப்பானாக. அவர்களுக்கு இந்த தொண்டிற்கு மிகச்சிறந்த கூலியும் வழங்குவானாக. அவர்கள் எல்லோருக்கும் வெளிப்படையான தொண்டுணர்வை மட்டுமின்றி அவர்தம் ஈமானையும் உறுதியையும் கூட அதிகரிப்பானாக. அவர்களின் அமல்களும் மிக சிறந்தவையாகவும் இஸ்லாமிய போதனைகளுக்கு ஏற்றவையாகவும் அமையட்டுமாக. அதுபோன்று MTA ஊழியர்கள், இவர்களுக்கும் மாநாட்டுக்கு வந்தவர்கள் அல்லது கனடாவில் வசித்தும் மாநாட்டில் கலந்து கொள்ளாதவர்கள் போன்றோர் நன்றி செலுத்த வேண்டும். அதே வேளையில்
உலகில் வாழும் அகமதிகளும் நன்றி செலுத்த வேண்டும். கனடாவின் உள்ளூர் தன்னார்வர்கள் பெரும்பாலார் கனடாவின் உள்ளூர் வாசிகள். சிலர் லண்டனில் இருந்து மர்கஸில் இருந்து வந்திருந்தார்கள். இவர்கள் அனைவரும் மிகவும் உழைத்து மாநாட்டின் 3 நாட்களிலும் மாநாட்டில் லைவ் புரோகிராம் காட்டும் ஏற்பாட்டை செய்திருந்தார்கள். நான் கூறியது போன்று இம்முறை லண்டனில் இருந்தும் ஒரு குழு வந்திருந்தது. நான் எங்கிருந்தாலும் அந்த எம்டிஏவின் தலைமையக குழு என்னுடன் வருகிறது. இங்கு வாடகைக்கு எடுப்பதற்கு பதில் அக்குழு எம்டிஏவின் அந்த மேலிட டீம் அப்லிங்கிற்காக டிஷ் எடுத்துக்கொண்டு வந்திருந்தது. அதனால் பெரிய பயனும் இருந்தது. நாம் நேரத்தின் அடிப்படையில் சுதந்திரமாகவும் இருந்தோம். ஏனெனில் வாடகைக்கு எடுத்தால் நேரத்தையும் அனுசரிக்க வேண்டி வரும். அதிக காலகட்டம் எடுத்தால் அதிக பணம் வாடகை தர வேண்டி வரும். ஒட்டுமொத்தமாக இதனால் நமக்கு $10,000-15,000 பணம் மிச்சமாகவும் ஆகியுள்ளது. ஆகவே ஒவ்வொரு துறையின் தொண்டர்களும் தத்தமது துறையில் பணி செய்தார்களோ அவர்களுக்கு ஜமாத் மக்கள் நன்றி செலுத்த வேண்டும். அதேபோன்று தொண்டர்களும் கூட அல்லாஹ் தஆலா தொண்டு செய்ய வாய்ப்பு தந்தமைக்காக நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் நன்றி செலுத்துவோராக இருந்தால் உங்கள் தகுதிகளையும் திறமைகளையும் கூட அதிகரிப்பேன், எனது மற்ற அருட்களையும் கூட வழங்குவேன். அல்லாஹ் அசீத் அன்னக்கும் என்று கூறும் பொழுது வரம்புக்கு உட்பட்ட அல்ல, அல்லாஹ் தஆலா வழங்கும் போது அளவில்லாமல் வழங்கிவிடுகின்றான். எல்லா வகையிலும் வழங்குகின்றான். ஆகவே நம்பிக்கையாளர்கள் ஒவ்வொரு வெற்றியிலும் நல்ல காரியத்திலும் இறைவனுக்கு நன்றியுடையவராக இருப்பதே அவர்களது நடைமுறையாகும். பலகீனத்தை பார்க்கும் பொழுது இறைவனிடம் கருணையை வேண்ட வேண்டும், இஸ்திக்ஃபாரும் செய்ய வேண்டும். பெரிய ஏற்பாடுகளை செய்யும் பொழுது பலகீனங்களும் ஏற்படத்தான் செய்கின்றன. ஏனென்றால் விருந்தாளிகள் அவற்றை பொருட்படுத்தாமல் பொதுவாக எல்லா பணிகளையும் பாராட்டியிருக்கிறார்கள். இதற்காக எல்லா ஊழியர்களும் நம்மோருக்கும் அந்நியர்களுக்கும் ஆகிய எல்லா விருந்தாளிகளுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். பலகீனங்களை பார்ப்பதாயின் உதாரணமாக மாநாட்டுக்கு முதல் நாள் விருந்தோம்பல் துறை வருகையை சரியாக மதிப்பிடவில்லை. முதலிலேயே 22,000 பேருக்கு உணவு சமைப்போம் என்று சொல்லியும் வேறு இருந்தனர். ஆனால் 20,000 பேருக்கு தான் சமைத்தனர். இதனால் துறையின் மதிப்பீட்டின்படி 2,000 பேருக்கு உணவு கிடைக்கவில்லை. அதற்காக அவர்கள் மன்னிப்பும் கேட்டனர். ஆனால் விருந்தாளிகளும் கூட மாநாட்டை கேட்கும் நோக்கத்திற்காகத்தான் வந்திருந்தனர். அதே நாளில் அல்லது மறுநாள் உணவு பற்றாக்குறை ஏற்பட்ட அன்று சிலர் அதனை மகிழ்ச்சியுடன் சகித்துக் கொண்டனர். எந்த முறையீடும் செய்யவில்லை. மாறாக இவ்விஷயம் பிறரது சீர்திருத்தத்திற்கும் காரணமாக அமைந்தது. ஒரு சாஹிப் எனக்கு எழுதியுள்ளார், ஒரு நீண்ட கியூ உணவுக்காக நின்றது. ஆனால் கணிசமான நேரம் காத்திருந்த பிறகு முதலில் உணவு வருகிறது, இருந்த உணவு தீர்ந்துவிட்டது என்று கூறப்பட்டது. பிறகு இனி வராது, தீர்ந்துவிட்டது என்று கூறப்பட்டது. கூறுகிறார், இதனை கேட்டு எனக்கு நிர்வாகத்தின் மீது பெருங்கோபம் ஏற்பட்டது. இந்நிலையில் அவருக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த மனிதர் கூறினார், அல்ஹம்துலில்லாஹ், உணவு தீர்ந்துவிட்டது. நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று நான் கேட்டேன். அவர் கூறினார், காய்ந்த ரொட்டியின் சில துண்டுகள் என்னிடம் உள்ளன, வாருங்கள் அதனை நாம் தண்ணீரில் நனைத்து சாப்பிடுவோம். உணவு கிடைத்தால் அந்த சுன்னத்தை நம்மால் நிறைவேற்ற முடிந்திருக்காது. இன்று அந்த சுன்னத்தை நிறைவேற்றுவோம். கூறுபவர் எனக்கு எழுதுகிறார், இதனை பார்த்து
எனது கோபம் அகன்றது மட்டுமின்றி எதற்காக எனக்கு கோபம் வந்தது என்று நினைத்து வெட்கமும் ஏற்பட்டது. நான் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டேன். அல்லாஹ் தஆலா எத்தகைய மனிதரை எல்லாம் ஹஜ்ரத் மஸீஹ் இஸ்லாமுடைய ஜமாத்திற்கு தந்திருக்கின்றான். ஆகவே நிர்வாகமும் கூட விருந்தாளிகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இவர்கள் இத்தகைய உயர் நல்லொழுக்கம் காட்டுபவர்களாக இருக்கிறார்கள். இம்முறை நிர்வாகத்தின் தரப்பிலிருந்து நல்ல அம்சம் ஒன்று தென்பட்டது. தமது பலகீனத்தை மறைப்பதற்கு பதில் அதில் கவனம் செலுத்தி அதனை தெரியப்படுத்தவும் செய்தார்கள். ஆனால் அது மட்டும் போதாது, மாறாக மாநாட்டு ஏற்பாடு சம்பந்தமான ரெட் புக்கில் அதனை எழுதுங்கள். வருங்காலத்தில் இதனினும் சிறந்த திட்டமிடுங்கள். இத்துடன் நான் இன்னொன்றும் கூறுவேன். இந்த இடம் அதிகமாக 18,000, 19,000, 20,000 வரை மக்கள் அமரத்தக்க இடமாக வெளிப்படையாக தோன்றுகிறது. அதனை விட அதிகமாக முடியாது. இப்போது ஜமாத் அல்லாஹ்வின் அருளால் பரவுகிறது. பெரிய இடம் குறித்து ஜமாத் நிர்வாகம் யோசிக்க வேண்டும். அல்லது குறைந்தபட்சம் என்னை அழைப்பதாக இருந்தால் இந்த இடம் இப்போது போதுமானதில்லை. எனவே இது பற்றி கண்டிப்பாக யோசியுங்கள். நிர்வாகம் தனது பலகீனத்தை தானே வெளிப்படுத்தி இருக்கிறது. அதனை கூறுகிறேன். அவற்றுள் சில எனக்கு முன்னரே வந்துவிட்டது. அவை சரியாகவும் இருக்கின்றன. அது தவிரவும் வேறு குறைபாடுகள் இருந்தால் மக்கள் தாமேவும் எனக்கு எழுதலாம். அதனால் மிகச்சிறந்த ஏற்பாடுகள் செய்ய முடியும். முதலில் எழுதப்பட்டிருப்பதாவது, அரபி விருந்தாளிகளின் உணவில் காரம் அதிகமாக இருந்தது. அது அரபிகளின் வழக்கத்திற்கு ஏற்றதாக இருந்ததில்லை. அதனை சரி செய்ய வேண்டும். பிறகு நான் கூறினேன், உணவு தட்டுப்பாடு ஆகிவிட்டது. பிறகு ஆண்களுக்கு 1 மணி நேரம் தாமதமாக உணவு வந்து சேர்ந்தது. உணவு இங்கு சமைக்கப்படுகிறது என்றால் 30 கிலோமீட்டர் தூரத்துக்கு அதனை எடுத்து செல்ல வேண்டியிருந்தது. பிறகு உணவு பாத்திரம் இருந்த ட்ரக்கு தவறுதலாக ஆண்களுக்கு வர வேண்டியது பெண்களுக்கு சென்று விட்டது. இதனால் ஆண்களுக்கு சிரமம் சகிக்க வேண்டிய வந்ததனால் பிரச்சனை இல்லை. பெண்களும் குழந்தைகளும் பசித்திருக்க கூடாது. எனவே அவ்வாறு சென்றதும் நல்லதாக போயிற்று. பிறகு நிர்வாகம் கூறுகிறது, உணவு தயாரிப்பவர் குறைவாக இருக்கின்றனர் என்று. இதனை நிறைவேற்றுவது ஜமாத்தின் பணியாகும். பணி செய்பவர்களுக்கு ஜமாத்தில் எந்த குறைவும் இல்லை. நிர்வாகத்திற்கு தொண்டுணர்வு கொண்ட மக்களை எடுக்க வேண்டும், தன்னலம் கொண்டவர்களை எடுக்கக்கூடாது என்ற சிந்தனை தேவை. எனவே இந்த சிந்தனையை மாற்றுங்கள். அஹ்மதியா ஜமாத்தில் தொண்டு செய்பவர்கள் அல்லாஹ்வின் அருளால் அதிகம். மாநாட்டு திடலின் வாஷ்ரூம்களில் நிறைய காத்திருக்க வேண்டியிருந்தது. மக்களின் புகாரும் வந்தது. நிர்வாகம் தானும் இதனை உணர்ந்தது. பொறுமையுடன் காத்திருப்பது மட்டுமின்றி மிகவும் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியதாயிற்று. ஒரு நாள் முன்பு நான் இவர்களிடம் கேட்கவும் செய்தேன், சரியான ஏற்பாடு இருக்கிறதா இல்லையா என்று. எனக்கு கூறப்பட்டதற்கு ஏற்ப சரியான ஏற்பாடு இல்லை என்று தோன்றுகிறது. வருங்காலத்தில் நிரந்தர ஏற்பாடு செய்ய முடியாவிட்டால் தற்காலிக ஏற்பாடு செய்ய வேண்டும். லங்கர்கானாவில் ஆடியோ வீடியோ ஏற்பாடு இல்லாததும் நிர்வாகத்தின் தவறாகும். இதுவும் மிக அவசியமான ஒன்றாகும். தொண்டர்கள் மாநாட்டை கேட்க போக முடியாது. அவர்களுக்கு மாநாடு கேட்க ஏற்பாடு செய்ய வேண்டும். பிறகு ஆண்களுக்கு பின்பகுதியில் சரியாக சப்தம் கேட்கவில்லை என்று கூறுகிறார்கள். என்னுடைய சொற்பொழியின் போது சப்தம் சரியாக இருந்தது என்று கூறப்பட்டது. அந்த தகவல் தவறு என்றால் பின்னால் அமர்ந்திருந்தவர்கள் கூறுங்கள். எனது கருத்தின்படி முதலில் சப்தம் சரியில்லாமல் இருந்தது. பிறகு நமது சில ஊழியர்கள் அதனை சரி செய்ய முயன்றனர். அதேபோன்று அரபியர்களுக்காக
மொழிபெயர்ப்புக்கான ஏற்பாடு இருந்தது. ஆனால் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படவில்லை. சில அரபிகள் என்னை சந்தித்த போது முதல் நாள் ஹுத்பாவை கேட்க முடியாமல் போனது, மறுநாள் தான் தெரிய வந்தது என்று கூறினர். ஆனால் நிர்வாகத்திற்கு இந்த அளவுக்காவது அனுபவம் இருந்திருக்க வேண்டும். எந்த மொழிகளிலெல்லாம் மொழிபெயர்ப்பு நடப்பதில்லையோ அங்கெல்லாம் மீண்டும் மீண்டும் இன்ன இடத்தில் சென்று அதனை பெறுமாறு அறிவிப்பு செய்ய வேண்டும். அறிவிப்பு பலகைகளிலும் எழுதப்பட்டிருக்க வேண்டும், நுழைவு வாயிலிலும் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இப்போது நான் விருந்தினர்கள் மற்றும் பத்திரிகைக்காரர்களின் சில தாக்கங்களை எழுதுகிறேன். அது மீண்டும் நமது கவனத்தை நன்றி செலுத்துவதன் பக்கம் திருப்புகிறது. எவ்வாறு அல்லாஹ் தஆலா தானே மக்களின் உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றான். நமது முயற்சிகளெல்லாம் விளைவுகளுக்கு எதிரில் ஒன்றுமே இல்லாததற்கு சமமாகும். முதலில் நமது சிரியாவை சார்ந்த அரபு அகமதி நண்பர்களின் தாக்கங்களை கூறுகிறேன். இவர்களுக்கு இத்துணை பெரிய மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு முதல் முறையாக வாய்ப்பு கிடைத்துள்ளது. சுதந்திரமாக இபாதத் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஏனென்றால் அங்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. சூழ்நிலை மோசமாக இல்லை என்றாலும் சூழ்நிலைகள் மோசமான பிறகு பாவம் பல வருடங்களாக அவர்கள் கஷ்டத்திற்குள்ளாகி இருந்தனர். ஓர் அகமதி நண்பர் அகமது தர்வேஷ் சாப் கூறுகிறார், இது எனது முதல் மாநாடாக இருந்தது. நான் மாநாட்டில் நுழைந்தேன். காலத்தின் ஹலீஃபா இருப்பதை பார்த்தேன். எனக்கு இஸ்லாத்தில் நுழைவதாகவே பட்டது. எனது வாழ்வில் மிக பெரும் மாற்றம் ஏற்பட்டது. அது என்னவென்றால் எனது தொழுகை, இறையச்சம் மற்றும் கவனத்துடன் நிறைந்ததாகிவிட்டது. இந்த மாற்றம் மாநாட்டில் கலந்து கொண்ட பிறகு ஒவ்வொரு அகமதியிடமும் வர வேண்டும். சில நாட்களுக்காக மட்டுமில்லை, மாறாக நிரந்தரமாக வர வேண்டும். கூறுகிறார், நான் கனடாவின் சில விருந்தாளிகளையும் அழைத்து வந்திருந்தேன். சிம்சன் என்ற பெயருள்ளவர் ஒருவர். அவர் தமது மனைவியுடன் வந்திருந்தார். அம்மனிதர் முதலில் கிறிஸ்தவராக இருந்தார், இப்போது நாத்திகராகிவிட்டார். மாநாட்டில் கலந்து கொண்ட பிறகு அவர் கூறுகிறார், நான் வாழ்வில் ஒருபோதும் அன்பு, சகோதரத்துவம், அமைதி, சமாதானம் பற்றிய இத்தகைய களங்கமற்ற உண்மையான செய்தியை கேட்டதில்லை. இப்படிப்பட்ட இஸ்லாத்தை பற்றிய இவ்வாறு கேட்டதில் மகிழ்ச்சி. அல்லாஹ் இந்த மகிழ்ச்சியை அவரது உள்ளம் திறக்க காரணமாக ஆக்குவானாக. அதேபோன்று ஒரு சிரியன் அஹ்மதி அல்ஹாஜ் அப்துல்லா சாப் கூறுகிறார், ஆண்டு மாநாட்டின் 3 நாட்களை வாழ்நாள் முழுவதும் மறக்க இயலாது. உலகத்தின் மிக உயர்ந்த ஜமாத்தின் ஆயிரக்கணக்கான மக்களுடன், கனடாவில் உலகில் மிகச்சிறந்த மனிதருடன் திரண்டிருந்தார்கள். பிறகு கூறுகிறார், மாநாட்டின் ஏற்பாடுகள், வரவேற்பு, ஒவ்வொரு தேவையான பொருள்களையும் ஏற்பாடு செய்து தருதல், எந்த அளவுக்கு என்றால் குழந்தைகளின் விளையாட்டுக்கு கூட கவனம் செலுத்தி ஏற்பாடு செய்யப்பட்டிருத்தல், பல்வேறு ஏற்பாடுகள் அசாதாரணமாக இருந்தன. மாநாட்டின் சூழல் அன்பு, சகோதரத்துவம் ஆகியவற்றால் நிறைந்திருந்தது. ஆயிரக்கணக்கானோரை அழைத்தல், போக்குவரத்திற்கான ஏற்பாடு, சாப்பாடு ஏற்பாடு செய்தல் அசாதாரணமான ஒன்றாகும். கூறுகிறார், சொற்பொழிவுகள், அதன் மொழிபெயர்ப்பு துறை மிக நன்றாக இருந்தது. கூறுகிறார், நான் ஒரு பத்திரிகையாளர் குழு மற்றும் ஒரு முஸ்லீம் குடும்பத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தேன். அனைவரும் மாநாட்டின் அழகிய ஏற்பாட்டை பார்த்து வியந்து போய்விட்டனர். அவர்கள் சிறப்பான முறையில் எனது கடைசி நாள் உரையை மிகவும் விரும்பினர். அகமதிகளுக்கு அவர்களது இமாமின் மீதுள்ள நேசம் இந்த விருந்தாளிகளுக்கு மிக வியப்புக்குரிய விஷயமாக இருந்தது. அதேபோன்று அப்துல் காதிர் சாப் கூறுகிறார்,
நான் முதன்முறையாக பார்த்தேன், ஜலசாவுக்காக எத்தனை பெரிய வேலைகள் நடக்கின்றன. எவ்வாறு ஒவ்வொரு பணியாளரும் ஒவ்வொரு துறையிலும் தேனீக்கள் போன்று எந்த கூச்சலும் ஆரவாரமும் இன்றி எந்த பிரச்சனையும் செய்யாமல் பணி செய்கிறார்கள். ஒவ்வொருவரும் தமக்கு தொண்டு செய்ய வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று விரும்பினர். குறிப்பாக நான் அரபி என்று அவர்களுக்கு தெரிந்தபோது என்னுடன் அசாதாரணமான ஒரு மரியாதையுடன் நடந்து கொண்டார்கள். கரீம் முஸ்தபா சாஹிபா கூறுகிறார், மாநாடு இத்தனை பெரிய எண்ணிக்கையில் இருந்தும் மிகவும் ஒழுங்கமைப்புடனும் தொகுப்பாகவும் இருந்தது. எனக்கு மிக அதிகமாக ஆன்மீக உணர்வு ஏற்பட்டது. அது மக்களின் முகங்களிலும் தென்பட்டது. இந்த ஆன்மீகம் எப்போதும் நம்மிடம் நிலைத்திருக்குமாறு அல்லாஹ் செய்வானாக. இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியும் சொற்பொழிவுகளை மொழிபெயர்த்தும் மற்ற பணிகளில் பங்கெடுத்தும் அல்லாஹின் அருளால் எங்களது ஈமானில் அதிகம் வளர்ச்சி ஏற்பட செய்தனர். பிறகு சல்மான் சபோலி சாஹிபா கூறுகிறார், மாநாட்டின் உறுதியான ஏற்பாட்டை பார்க்கும் பொழுது மாநாடு ஓர் உடலை போன்று ஒன்றிணைத்துள்ளது என்று கூறலாம். அது ஒன்று மற்றொன்றுக்கு உதவி செய்கிறது. டிரான்ஸ்போர்ட் துறைக்கும் நன்றி. அவர்கள் எம்மை மாநாட்டுக்கு அழைத்து வந்து வீட்டில் கொண்டு விடும் பணியை நல்ல முறையில் செய்தார்கள். மாநாட்டில் பல்வேறு சமுதாயங்கள், பல்வேறு நாடுகள், பல்வேறு நிறங்கள் ஒன்றிணைந்து ஒரே நோக்கத்திற்காக பணி செய்தார்கள். அது இஸ்லாம் மற்றும் அஹ்மதியத்தின் தூதை உலகில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதாகும். உசைன் ஆபிதீன் சாப் கூறுகிறார், ஆண்டு மாநாட்டில் கழிந்த நொடிகள் எமது வாழ்வின் மிகச் சிறந்த பொழுதுகளாகும். நான் டிவியில் ஆண்டு மாநாடு புரோகிராம் பார்த்தேன், துவா செய்தேன், அல்லாஹ்வே எனக்கும் கூட காலத்தின் ஹலீஃபாவுடன் மாநாட்டில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு வேண்டும் என்று. ஆனால் எனது துவா இவ்வளவு விரைவில் கபூலாகும் என்று நான் நினைத்து கூட பார்த்ததில்லை. நான் கேட்டதை விட அதிகமாக இறைவன் வழங்குவான் என்றும் நினைக்கவில்லை. நான் மாநாட்டின் மேடைக்கு முன் அமர்ந்திருந்தேன். நான் கடுமையான சூழ்நிலையில் சிரியா மற்றும் துருக்கியில் கழித்த சிரமம் மிகுந்த நாட்களும் வேதனை மிக்க நேரங்களும் கண்முன் வந்தன. அப்போது என் உள்ளம் இறைவனது ஹம்தால் நிறைந்தது. நான் கூறினேன், அது எத்தனை வேதனை மிக்க நாட்களாக இருந்தன. நான் காலத்தின் ஹலீஃபாவின் முன் அமர்ந்திருக்கிற இது எத்தகைய நாள்! இது முழுக்க முழுக்க இறைவனது அருளாகும். ஒரு சிறிய நண்பர் ஃபிராஸ் சாப் கூறுகிறார், நான் முதன்முறையாக ஜமாத்தில் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறேன். இவ்வளவு மக்களை பார்த்து என் உள்ளத்தில் திகில் ஏற்பட்டுவிட்டது. மொழிபெயர்த்தவர் ஒருவேளை இதனை சொல்லியிருக்கிறாரா அல்லது யதார்த்தத்தில் அப்படித்தான் சொல்லப்பட்டதா தெரியவில்லை. எனது கருத்துப்படி நேசம் என்ற பொருளில் இந்த வார்த்தையை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இம்மக்களோ கனடாவை சார்ந்தவர்கள் மட்டுமில்லை. பிறகு இம்மக்கள் கனடாவில் இருந்து மட்டுமின்றி பல்வேறு பகுதியிலிருந்து வந்துள்ளார்கள். அவர்கள் ஒரே ஒரு சமுதாய மக்களும் அல்ல, மாறாக பல்வேறு நிறத்துடனும் நாட்டுடனும் தொடர்புடையவர்கள். அதுபோன்று மாநாட்டில் புதிய புதிய தொழில்நுட்ப பயன்பாடுகள், மிக உயர்ந்த ஏற்பாடுகள், நிர்வாகத்தின் பல்வேறு வழிகாட்டல்களை வருகை தந்திருப்பவர்களிடம் பாஸ் செய்த முறை, கட்டுப்படுதலை காண்பித்த முறை ஆகியவை மிகவும் நம்பிக்கையை வலுவூட்டக்கூடியதாக இருந்தது. கலீஃபத்துல் மசீஹின் இருப்பும் அவர்களின் சொற்பொழிவும் என்னை எல்லாவற்றிலும் அதிகமாக மகிழ்ச்சிப்படுத்த காரணமாகியது. எவ்வாறு இருப்பினும் ஒரு சில அகமதிகளின் தாக்கத்தை கூறினேன். அவர்களுள் பழையவர்களும் புதியவர்களும் சிரியாவிலிருந்து வந்தவர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் சூழ்நிலையின் காரணத்தால் சிரியாவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து இங்கு வந்திருக்கிறார்கள். அந்நியர்களின் சில தாக்கங்களையும் எடுத்து வைக்கின்றேன்.
ஜமாத்தின் அறிமுகமும் தப்லீகிற்கான வழியும் அதன் மூலம் திறக்கின்றன. ஜெர்மன் கவுன்சிலேட் இங்கு வந்திருந்தார். அவர் என்னிடம் கூறினார், நான் 4 வாரம் முன்பு இங்கு வந்தேன். ஜமாத்துடன் அதிகமான அறிமுகம் இல்லை. பல்வேறு நாடுகளில் இருந்திருக்கிறார். இவர் கூறுகிறார், நான் இன்று வரை இஸ்லாமிய போதனைகள் பற்றி இதுவரை கேட்காத திரண்ட கருத்தை இறுதி உரையில் கேட்டேன். மிகவும் ஆக்கபூர்வமாக இருந்தது. பிறகு கூறுகிறார், உண்மையான இஸ்லாத்தை எடுத்து வைத்தார்கள். அது நேர்மை மற்றும் நேசம் குறித்து போதனை செய்கிறது. ஒவ்வொரு சொல்லிலும் உண்மை தென்பட்டது. அந்தோ உலகின் மீடியாக்கள் ஈராக்கின் பகதாதிகள் ISஐ பற்றி பிரச்சாரம் செய்வதற்காக எவ்வளவு நேரம் செலவழிக்கிறது. அந்த நேரத்தை இந்த அமைதியின் தூதுவருக்கு தந்தால் உலகில் அமைதி நிலை பெற்றுவிடும். அவரது ஒவ்வொரு வாக்கியமும் உண்மையை அடிப்படையாக கொண்டதாகும். அதில் உலகின் அமைதியை நிலைநாட்டுவதற்கான ஒரு வேதனை இருந்தது. கூறுகிறார், எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு நானும் இந்த தூதை மேற்கொண்டு பரப்புவேன். இவ்வாறு அந்நிய மக்களுக்கும் கூட அல்லாஹ்வின் அருளால் அவர்களும் கூட நமது தூதுவர்களாக ஆகின்றார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் ஜூடி சாஹிபா, இவரை இங்குள்ள மக்கள் அறிவர். அவரும் கூறுகிறார், உங்களது ஹலீஃபா நிலைமைகளுக்கு ஏற்ப உங்களுக்கு ஒரு பணியை ஒப்படைத்திருக்கிறார். எல்லோருடனும் அன்பு, எவரிடத்தும் இல்லை வெறுப்பு என்ற தூது செய்தியை பரப்புவதே அந்த பொறுப்பாகும். இதனை விட அதிகமாக முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் நேசத்துடன் தமது தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லோரும் நேர்மையையும் நீதியையும் பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் அவ்வாறு செய்யாவிட்டால் 3வது உலக யுத்தம் ஏற்படும் என்பது மிகவும் தெளிவாக தெரிகிறது. பொதுமக்களும் அரசியல்வாதிகளும் இணைந்து பணியாற்ற வேண்டும். அதனால் உலகில் அமைதியும் சமாதானமும் நிலைபெறும். நாம் முஸ்லிம்களிடமும் முஸ்லிம் அல்லாதவரிடமும் இந்த தூது செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும். அதன் மூலம் தீவிரவாத விரும்பிகளின் செயல்களுக்கு இஸ்லாத்துடன் எந்த தொடர்பும் இல்லை என்று மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தீவிரவாதிகளும் தங்கள் மார்க்கத்திற்காக மற்றவருக்கு அவப்பெயர் ஏற்படுத்துகிறார்கள். எவேஞ்சலிஸ்ட் சர்ச்சினுடைய விருந்தாளி ஒருவர் வந்திருந்தார். அந்த சர்ச்சோடு தொடர்புடையவர் கூறுகிறார், இன்று எனது உள்ளம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளது. ஹலிஃபத்துல் மசீஹ் தனது உரையில் அமைதி பாதுகாப்பு பற்றி கூறினார்கள். மக்கள் அஹ்மதியா ஜமாத்தை கண்டறிவது அவசியமாகும். ஜமாத் அஹ்மதியா செய்யும் பணி மக்களுக்கு தெரிய வேண்டும். மீடியா மக்களிடம் கூறுவது போன்றவர்கள் அல்ல முஸ்லிம்கள். இஸ்லாத்தின் உண்மையான போதனை மிகவும் அமைதி நிறைந்தது. பெலிஸில் இருந்து வந்த அங்குள்ள மேயர், இவர் யூகேக்கும் வந்திருக்கிறார். கூறுகிறார், இந்த சொற்பொழிவால் என்னிடம் பெரிய தாக்கம் ஏற்பட்டது. எவ்வாறு உலகளாவிய விவகாரங்களை வெளிச்சமிட்டிருக்கிறது. கலீஃபத்துல் மஸீஹ் அஹ்மதிகளுக்கு மட்டும் நேர்வழிக்கு காரணமாக இல்லை, அவர் முழு உலகின் நேர்வழிக்கும் காரணியாக ஆக முடியும். கலீஃபத்துல் மஸீஹ் சொற்பொழிவில் தெரிவித்த கருத்துக்களை என்னால் மறக்க இயலாது. இப்பகுதியின் மேயராகிய ஒரு விருந்தாளி கூறுகிறார், ஜமாத்திற்கு தூது செய்தியை அவர்கள் தருகிறார்கள். நாமும் அதனை பயன்படுத்தி ஆன்மீக முன்னேற்றம் பெற வேண்டும். மார்க்கம் என்று பார்க்காமல் எல்லா மனிதருடனும் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்ற தூது செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. இதனை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். உங்கள் ஹலீஃபா கற்றுத்தந்தார்கள், அமைதியை உலகில் நிலைநாட்டுங்கள் என்று கற்றுத்தந்தார்கள். நாம் எல்லோரும் நமது பொறுப்பை நிறைவேற்றுவது கடமையாகும். பிரம்டனிலிருந்து ஒரு விருந்தாளி கூறுகிறார், மாநாட்டில் எனக்கு ஒரே ஒரு தூது செய்தி கிடைத்தது, அமைதியை நிலைநாட்டுங்கள் என்பதுதான் அது. ஒரு விருந்தாளி கூறுகிறார், இறுதி உரையை கேட்டேன், எனது உணர்வுகளை கூறுவதற்கு என்னிடம் வார்த்தைகள் இல்லை. ஒரு பெண் எம்பி யாஸ்மின் சாஹிபா கூறுகிறார், ஹலீஃபாவின் தூது செய்தியும்
பெண்களிடையே ஆற்றிய உரையும் மிகவும் நன்றாக இருந்தது. குறிப்பாக ஒரு தாய் முழு குடும்பத்திற்கும் ஓர் அடித்தளமாக இருக்கிறாள். இது முழு சமுதாயத்தையும் உறுதியாக்குகிறது. ஒரு பெண் மெரலின் கூறுகிறார், எனக்கு இது 9வது மாநாடு. கலீஃபாவின் சொற்பொழிவை கேட்பதற்காக துடித்தேன், எதிர்பார்த்திருந்தேன். மேலும் கூறுகிறார், ஒவ்வொருவரும் மற்றவருடன் மரியாதையுடன் நடந்து கொள்கிறார்கள். இந்த மாநாட்டின் முக்கியத்துவத்தையும் ஒவ்வொருவரும் அறிவர். செக்யூரிட்டி ஏற்பாடும் மிக உயர்வாக இருந்தது. சவுண்ட் சிஸ்டம் நன்றாக வேலை செய்தது. வீடியோ மானிட்டரும் உயர் தரமாக இருந்தது. மொழிபெயர்ப்புக்கு ஹெட்செட் இருந்ததை பார்த்து எனக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. அது இல்லாமல் நாங்கள் மாநாட்டுக்கு வந்த நோக்கம் நிறைவேற இயலாததாக இருந்தது. அஹ்மதியா ஜமாத்தின் இமாமின் பேச்சை கேட்க முடியாமல் போயிருக்கும். எப்போதும் போல் நீங்கள் விருந்தாளிகளை மரியாதையாக நடத்தினீர்கள். அதற்கு நாங்கள் உரிமையாளர்கள் இல்லை என்றாலும் இதற்காக நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆயிரக்கணக்கான அகமதிகள் அமைதியாக நிறைந்திருப்பதை பார்த்து மிகப்பெரிய தாக்கம் எனக்கு ஏற்பட்டது. இந்த தோற்றம் ஐரோப்பா மற்றும் அரபுலகத்தின் நிலைமைக்கு எதிர்மறையாக இருந்தது. மாநாட்டில் கலந்து கொள்பவர்களுடைய கட்டுப்படுதலை பார்த்து நான் மன நிறைவை அடைந்தேன். ஆண்டு மாநாட்டுக்கு வருகிற விருந்தினர்கள் அல்லாஹ்வின் அருளால் நல்ல தாக்கம் பெற்றே செல்கிறார்கள். வெளிநாடுகளில் இருந்தும் விருந்தாளிகள் வந்திருந்தனர், நல்ல தாக்கம் பெற்றே சென்றார்கள். குறிப்பாக இங்கு மத்திய அமெரிக்கா, தெற்கு அமெரிக்கா நாடுகளிலிருந்து மக்கள் ஜல்சாவுக்கு வருகிறார்கள். மாநாட்டின் சூழ்நிலைகளை பார்த்த பிறகு இஸ்லாத்தை பற்றிய தவறான வடிவங்கள் விலகிவிடுகின்றன. இந்த நாடுகளில் நமது பிரச்சார நிலையங்கள் புத்தம் புதிதாக தோன்றியிருக்கின்றன. சில அகமதிகள் 2-3 வருடங்கள் முன் பைஅத் செய்தவர்கள். ஜமாத் உருவாகி இருக்கிறது. அங்கு இவர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. சில உயர் அதிகாரிகள் இங்கு வந்து ஜலசாவை பார்த்ததனால் அவர்களிடம் வேலை செய்வது எளிதாகிறது. அவர்களிடமிருந்து ஒத்துழைப்பு கிடைக்கிறது. பெரும்பாலான மக்கள் யூகே ஜலசாவுக்கு வருகிறார்கள். ஆனால் இங்கும் சிலர் வந்திருந்தார்கள். மாநாடு இந்த அடிப்படையிலும் தப்லீகிற்கான வழியை திறக்கிறது. எவ்வாறு இருப்பினும் ஆண்டு மாநாடு நமக்கு ஆன்மீக மேம்பாட்டுக்கு காரணமாக அமைகிற அதே வேளையில் மற்றவர்களுக்கும் கூட ஜமாத்தின் அறிமுகம் மற்றும் தொடர்பு ஏற்பட காரணமாக அமைகிறது. இஸ்லாத்தின் உண்மையான நிழற்படம் மக்களுக்கு தெரிய வருகிறது. கடந்த சில காலமாக முஸ்லிம் நாடுகளின் சூழல், அதன் விளைவாக உலகில் ஏற்பட்ட சூழ்நிலைகள் காரணத்தினால் மீடியாக்களின் கவனம் அஹ்மதியா ஜமாத் பக்கம் திரும்பியிருக்கிறது. கவனம் திரும்பியதில் முதல் விஷயம் அல்லாஹுடைய அருளாகும். ஏனென்றால் முதலில் அவன்தான் நம் பக்கம் கவனத்தை திருப்பியிருக்கிறான். முதலில் நாம் கூறினாலும் இவர்கள் வரமாட்டார்கள். அதற்கு பிறகு நமது இளைஞர்களுக்கும் பெரும் பங்கு உண்டு. அவர்கள் மீடியாக்களுடன் நல்ல தொடர்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். பரந்த அளவில் தொடர்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். கனடாவின் மீடியா டீமிலும் கூட பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள் மிகவும் உழைத்து பிரஸ் மற்றும் மீடியாவினுடைய நமது தொடர்பை அதிகரித்திருக்கிறார்கள். கனடாவிலும் கூட நமது இளைஞர்கள் இந்த அளவுக்கு தமது பங்களிப்பை செய்வார்கள் என்று நான் மதிப்பிடவில்லை. இங்கு வந்து பார்த்த பிறகுதான் தெரிய வந்தது. மாஷா அல்லாஹ், இங்கும் நமது இளைஞர்கள் மிகவும் உழைத்து பணி செய்திருக்கிறார்கள். பெரும்பாலான இளைஞர்கள் பணி செய்வதை பார்த்தேன். பிரஸ் மூலமாக நமது இளைஞர்கள் இந்த தப்லீகை செய்கிறார்கள். மிகவும் ஆர்வம் காணப்படுகிறது. சில பெரும் பத்திரிகைகள் மற்றும் சேனல்களுடன் தொடர்பு கொண்டு வந்தார்கள். சில சேனல்கள் நல்ல ரெஸ்பான்ஸும் தந்தன. சிலர் மார்க்கத்தில் எமக்கு ஆர்வம் இல்லை என்று கூறிவிட்டார்கள். இதனால் உங்களது செய்திகளை எங்களால் வெளியிட இயலாது, அல்லது உங்கள் கலீஃபா வந்தால் அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை.
கவரேஜுக்காக நாங்கள் வர இயலாது என்று கூறிவிட்டார்கள். சில இளைஞர்கள் இதனால் நிம்மதி இழந்து விட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களின் ஈமானையும் உறுதிப்படுத்தும் ஒரு காட்சியை காட்டினான். அதற்கான ஏற்பாடு ஒன்றை செய்தான். உதாரணமாக, ஒரு சேனலில் நமது இளைஞர்கள் தொடர்பு கொண்டார்கள். அந்த சேனல்காரர்கள் தமக்கு ஆர்வமில்லை என்று கூறிவிட்டார்கள். சிரியாவை சார்ந்த ஒருவரும் நான் ஒரு பத்திரிகையாளரையும் அழைத்து வந்திருந்தேன் என்று குறிப்பிட்டிருந்தார். அநேகமாக இதுவும் அதே பத்திரிகையாளர்களின் குழுவாக இருக்கலாம். இந்த இளைஞர் தமது பிரதிநிதியை ஜலசாவுக்கு அழைத்து வர விரும்பினார். இஸ்லாத்தின் சரியான தூது செய்தி, அஹ்மதியத்தின் சரியான தூது செய்தி போய் சேர வேண்டும் என்று விரும்பினார். நான் ஏற்கனவே கூறியது போன்று அல்லாஹ்வும் தனது பணியை செய்கின்றான். இந்த சேனல் சிரியா நாட்டின் அகதிகளை குறித்து ஒருவேளை ஒரு டாக்குமெண்ட்ரி தயாரிக்க இருந்தது. அதற்காக அது சிரியன் அகதியை தேடி வெளியேறிய போது தற்செயலாக இதனை அல்லாஹ்வின் விருப்பம் என்று கூற வேண்டும், இறை நியதி அதுவாக இருந்தது. அவர்களுக்கு எந்த சிறிய நாட்டினுடைய அகதியுடன் தொடர்பு ஏற்பட்டதோ அவர் அகமதியாக இருந்தார். அவர் கூறினார், எமது மாநாடு நடைபெற இருக்கிறது, அங்கு வாருங்கள், அங்கு உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிந்துவிடும். இவ்வாறு முதலில் மறுத்துவிட்ட அந்த மீடியாவும் வர வேண்டியதாயிற்று. எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ் தஆலா பரந்த அளவில் ஜமாத்தின் அறிமுகம் நடப்பதற்கு ஏதாவது ஒரு வழியில் ஏற்பாடை செய்து விடுகின்றான். மீடியாவும் உலகில் பெரும் பங்கு வகிக்கிறது. அதிலும் பரந்த அளவில் ஜமாத் அஹ்மதியாவின் அறிமுகம் ஏற்படுகிறது. அதன் மூலமாக இதற்காக வேலை செய்கிற அஹ்மதிகள் வாலண்டியர்களிடம் நான் கூறிக்கொள்கிறேன், மிகவும் உழைப்புடனும் பணிவுடனும் இந்த பணியை அதிகமாக்கிக் கொண்டே செல்லுங்கள். அல்லாஹ்வின் அருள் எதில் எப்போது கிடைக்கிறதோ அதனை நாம் தேட வேண்டும். மீடியாவின் சிலர், பத்திரிகைகள், ரேடியோ சேனல்கள் மாநாட்டின் முதல் நாளான ஜும்மா நாளில் வந்திருந்தார்கள். சின்னஞ்சிறு பிரஸ் கான்பரன்ஸும் இருந்தது. நேர்காணலும் செய்தார்கள். அதிலும் நல்ல கவரேஜ் இருந்தது. ஜமாத்தின் அறிமுகம் ஏற்பட்டது. இஸ்லாத்தின் உண்மையான போதனை எடுத்து கூறப்பட்டது. நான் அவர்களுக்கு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய தூது செய்தியை கொண்டு சேர்த்தேன். எப்படியாவது தற்கால சூழ்நிலைகளை முன்வைத்து அதில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகளையும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய வருகையையும் இணைத்து இஸ்லாத்தின் உண்மையை இவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பது எனது முயற்சியாக இருந்தது. எவ்வாறு இருப்பினும் மீடியா ஜல்சாவின் கவரேஜ் தந்தது. அதன் சுருக்கமாவது, கனடாவின் மிக பெரும் 3 பத்திரிகைகளான டொரண்டோ ஸ்டார், குளோபல் மெயில், நேஷனல் மெயில் ஆகியவை பரந்த அளவில் மாநாட்டை வெளியிட்டன. அவர்களின் கருத்தின்படி 3.9 மில்லியன் வரை செய்தி போய் சேர்ந்துள்ளது. இந்த 3 பெரும் பத்திரிகை தவிர 25க்கும் மேற்பட்ட மற்ற பெரும் பத்திரிகைகள் மூலம் 5 லட்சத்தை விட அதிகமானோருக்கு செய்தி போய் சேர்ந்தது. உருது 8, பஞ்சாபி 10, ஸ்பானிஷ், அரபி, பெங்காலி தலா 3 ஆகிய பத்திரிகைகள் மூலம் 3 லட்சத்தை விட அதிக மக்களுக்கு செய்தி போய் சேர்ந்தது. கனடாவின் மிக பெரும் ரேடியோ ஸ்டேஷன் 680 நியூஸ் மூலமாக அந்த ரேடியோ கேட்பவர்கள் 2.5 மில்லியன் பேர் என்று கூறப்படுகிறது. அதன் மூலமாக மாநாட்டின் செய்தி போய் சேர்ந்தது. சமூக வலைதளங்களான ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்,
பெரிஸ்கோப் மூலமாக 20 லட்சம் பேருக்கு செய்தி போய் சேர்ந்தது. சி டிவி, குளோபல் டிவி, சிடி டிவி, ராஜாஸ் டிவி, சிபிசி போன்ற 16க்கும் மேலான முக்கிய ஸ்ட்ரீம் டிவி சேனல்கள் மாநாடு செய்தியை ஒளிபரப்பின. அவர்களின் கருத்தின்படி அவை மூலமாக 25 லட்சம் பேர் வரை செய்தி சென்று சேர்ந்தது. உருது, பஞ்சாபி, பெங்காலி, அரபி, கானியன் மற்றும் மற்ற மொழி டிவி ஒளிபரப்புகள் மூலம் 1 லட்சம் பேர் வரை செய்தி போய் சேர்ந்தது. ஒட்டுமொத்தமாக டிவி மூலமாக 6.6 மில்லியன் பேர் வரை செய்தி போய் சேர்ந்துள்ளது. பத்திரிகை மூலமாக 2.8 மில்லியன் பேர் வரையும், ரேடியோ ஸ்டேஷன் ரேடியோ மூலமாக 3.5 மில்லியன் மக்கள் வரையும் செய்தி போய் சேர்ந்திருக்கிறது. சமூக வலைதளங்கள் மூலம் 2.8 மில்லியன் மக்கள் வரை, ஒட்டுமொத்தமாக அவர்களின் கருத்தின்படி 16 மில்லியன் பேர் வரை செய்தி போய் சேர்ந்திருக்கிறது. மிகவும் எச்சரிக்கையுடன் கணக்கிட்டால் கூட ஜமாத்தின் தூது செய்தி ஜல்சா வாயிலாக 10 மில்லியன் பேர் வரை சேர்ந்திருக்கிறது. அது ஜமாத்திற்கு அறிமுகம் போய் சேர்ந்திருக்கும் என்று தெரிகிறது. நான் கேட்ட பார்த்த செய்திகளில் இவர்கள் மிகவும் நம்பகத்தன்மையுடன் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். இவர்கள் நமது ஜமாத்தின் செய்தியை தந்திருக்கிறார்கள், ஜல்சாவின் செய்தியை தந்திருக்கிறார்கள், நமது போதனையை எடுத்துக் கூறினார்கள். ஆக இது அல்லாஹ் தஆலாவின் பணியாகும். அவனே இதனை செய்கிறான். ஜமாத்தின் அறிமுகம் பரவுகிறது. ஆனால் கூடவே நமது கவனமும் இந்த விஷயங்களில் மகிழ்ச்சி அடையக்கூடாது. நமது நிலைமைகளையும் இறைவனுடனான தொடர்பையும் அதிகமாக்குங்கள். அல்லாஹ் தீயதாக கூறியதை தீயதாக கருதுங்கள். அல்லாஹ் தஆலா செய்யுமாறு கட்டளையிட்டதை செய்யுங்கள் என்பதன் இந்த விஷயங்களின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும். அல்லாஹ் தஆலா தொண்டு செய்ய வாய்ப்பு தந்தால் அதனை இறை அருளாக கருதுங்கள். எல்லா பொறுப்பாளர்களும் தொண்டு செய்பவர்களும் தமது பொறுப்பை தக்வாவின்படி நடந்தவாறு நிறைவு செய்ய முயலுங்கள். ஜல்சாவில் கலந்து கொண்ட கேட்ட எல்லோரும் தம்மை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். நாம் ஜல்சாவில் கேட்டவற்றை நமது வாழ்வில் அங்கமாக்கினோமா? எவ்வாறு நாம் நல்ல விஷயத்தை நமது வாழ்வில் அங்கமாக்கலாம் என்று ஆய்வு செய்து கொண்டிருக்க வேண்டும். அதற்காக முயல வேண்டும். இதுவே அல்லாஹ்வுக்கு உண்மையான நன்றி செலுத்துதலாகும். தற்காலிக நன்றி உடைமை அல்ல. இதனை எப்போதும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதன் மூலமே நம்மீது அல்லாஹ் தஆலா தமது அருளை மேலும் அதிகமாக பொழிகின்றான். அல்லாஹ் தஆலா இதன்படி அமல் செய்ய ஒவ்வொரு அஹ்மதிக்கும் வாய்ப்பு தருவானாக. அவர்கள் உண்மையிலேயே இறைவனை கண்டறிபவர்களாகவும் தொடர்பு ஏற்படுத்துபவர்களாகவும் இருப்பார்களா? Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان
وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر